சவுலுடைய அப்பா பேர் என்ன? கீஸ். அவனுடைய கழுதைகள் என்ன ஆயிடுச்சு? தொலைஞ்சு போச்சு. வாலண்டியராக தேவனே செய்கிறார். ஏன்னா ஒருத்தனை கொண்டு சேர்க்கணும். அதான் கடவுள் எனக்கு சொன்னார், த காட் வில் கனெக்ட் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், த காட் வில் டிஸ்கனெக்ட் த ராங் பர்சன் அட் த வெரி ரைட் டைம். தேவன் நம்மளோடு சேர்க்க வேண்டியவர்களை மிக சரியான நேரத்தில் நம்மளோடு கூட சேர்ப்பார். நம்மை விட்டு துண்டிக்க வேண்டியவர்களை தேவன் சரியான நேரத்தில் நம்மளை விட்டு துண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். சவுலனுடைய தகப்பனுடைய கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. போஸ்டர்னு அடித்து விட்டுறானுங்க. பார்த்தா எல்லா கழுதை மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. எந்த கழுதையை கண்டுபிடிக்கிறது? அந்த கழுதைகளுக்கு இந்த காதில் வந்து ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, டோக்கன் நம்பர் மாதிரி. அதை வச்சு தான் இது உங்களுடைய கழுதைன்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்டர்லாம் அடித்து பார்க்குறாங்க, கழுதை சிக்கிறமாய் தெரில, அந்த கழுதை எங்கே போச்சுன்னே தெரில. சவுலை அனுப்புகிறாங்க, அப்பா அந்த கழுதையை கண்டுபிடிச்சின்னு வாடா, வீட்டில் ஃபோன் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறியே, போய் கழுதையை பார்த்துட்டு வான்றார். அவனும் சுற்றுறான், கழுதை எங்கேயுமே சிக்கலை. அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. கழுதை போனால் பரவாயில்ல, கழுதையை தேடி போன இவன் என்னன்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு அவன் யோசனையில் இருக்கிறான். ஆனால் கடவுள் அவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சில சம்ஸு நம்ம லைஃப்பில் சில விதமான ஒரு அசைவு உண்டாகும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் என் லைஃப்பில் உன் லைஃப்பில் தான் ஏன் பெரிய காரியத்தை வச்சுக்கிறார். அவர் உன்னை தான் ஏன் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கழுதை என்ன கழுதை, இஸ்ரவேலின் தேசத்தை உனக்கு கர்த்தர் ஆளும்படியாக கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான், சார் கழுதையை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ நம்ம சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆள் போயிடுவோம் போல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக கழுதை எங்கே இருக்குன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு அவரை பார்க்க போகிறாங்க. சாமுவேல் யாருன்னே தெரியாது, ஆனால் பார்க்க வேகமாக போகிறாங்க. அன்றைக்கி ஃபோட்டோ கிட்டலாம் கிடையாது, லொக்கேஷன் கிடையாது, தேடி கண்டுபிடிச்சி போகிறானுங்க சாமுவேலை பார்க்குறதுக்கு. போயிட்டு இருக்கும் பொழுது கடவுள் சாமுவேல்கிட்ட பேசுகிறாரு. ஒருத்தன் கழுதையை தேடி வருவான், அவன் தான் இந்த தேசத்துக்கு ராஜா, அவனுக்காக ஒரு தொடை பீஸ் எடுத்து தனியாக வச்சிரு, அவனுக்கு அவன் வந்தோன்னே அவனுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், உங்கள் லைஃப்பில் கடவுள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு போர்ஷனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படின்னாக்க, நீங்கள் எந்த பக்கம் சுற்றினாலும், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் உங்களை கரெக்டாக அந்த பம்பரத்தை போல் சுற்றி எந்த இடத்துல வந்து நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்க வச்சு உங்கள் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி உங்களை தேவன் ராஜாவாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சவுலுக்கு ஒரு சிறப்பான ஒரு போர்ஷனை, ஒரு தொடக்கரிய கடவுள் எடுத்து வச்சு கொடுக்க முடியும் அப்படின்னாக்க, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான தி பெஸ்ட்டை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழியில் தான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். சவுலுக்கு இது தெரிஞ்சால் வருத்தத்தோடு போயிருப்பானா? சந்தோஷமாக போயிருப்பான். ஆனால் தெரியாதனால தான் வருத்தத்தோடு போனான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினால ஆவியானவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, நீ எதை குறிச்சும் கலங்காத, நீ எதை குறிச்சும் பயப்படாத. உன்கிட்ட இருந்து போனது மாத்திரமல்ல, உனக்கென்று நான் வைத்திருக்கிற அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும்படியான ஒரு பிக் பிளானை உனக்காய் தேவன் எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீங்கள் நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்ககிட்ட இருந்து போன எதுவாக இருந்தாலும், ஒரு குண்டூசியாக இருந்தால் கூட சரி, எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் கரத்தில் வந்து கிடைக்கும்படியாய் தேவன் செய்வார். அது எங்கே இருந்தாலும், யாருக்கிட்ட இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய கரத்தில் கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியும், எனக்காக ஒரு தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்காமலும் உறங்காமலும் உங்களுக்காக ஒரு வேலை பார்த்து கொண்டிருக்கிறபடினால தைரியமாக இருங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் ஒரு பின்னை கூட உங்கள்கிட்ட எவனும் எடுத்துகிட்டு போக அப்படி போயிருந்தான் அப்படின்னாக்க அவன் என்னன்னு தெரியல, அவனே கொண்டு வந்து உங்களிடத்துல கொடுக்கும்படியாய் தேவன் செய்வான். அந்த மாலை வேளையில் மகிழ்ச்சியாக இருங்க. சலோம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, நத்திங் புரோக்கன், நத்திங் மிஸ்ஸிங். அதனால தான் இஸ்ரவேல் தேசத்தில் ஒருவர் பார்க்கும்பொழுது ஷலோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா சமாதானம் அப்படின்னாக்க எதுவும் உடையலை, எதுவும் கெட்டு போகலை, எல்லாமே கடவுள் உன் வாழ்க்கையில் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கர்த்தர் நல்லதான் பண்ணுவார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அந்த ஒரு மனநிலைக்கு எப்போ வர்றீங்களோ அப்போ சுற்றி இருக்கிற எதுவுமே அவங்களை பாதிக்கவே பாதிக்காது. போய்கிட்டே இருப்பீங்க. அடித்தாலும் அடங்காது, அனஸ்தீசியா கொடுத்தாலும்
மயங்காது. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள வந்துருச்சுனாக்க உங்களுக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலையில் உள்ள ஒரு நற்செய்தியோடு கடந்து போங்க. உங்களுக்கான சிறப்பான சுதந்திரத்தை தேவன் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு, எடுத்தும் வச்சுட்டாரு. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் தான் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நம்ம கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அறிக்கை செய்து கடந்து போகலாம். உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் பலூன் ஊதி இருக்கீங்க? கை தூக்குங்க. சரி, ஓகே. பலூன் எவ்வளோ பெருசு இருக்கும்? இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இவ்வளோ சின்னதாக இருக்கும், இல்லை இவ்வளோ பெருசு இருக்கும், இல்லை கொஞ்சம் பெருசு இருக்கும். பீச்சில் விற்கிற பலூன். அந்த பலூனுடைய சைஸ் அதானா? கிடையாது. அந்த பலூனை எவ்வளவுக்கு எவ்வளோ ஊதுறீங்களோ அவ்வளோக்கு அந்த பலூன் என்னாகும்? பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதே போல தான் வாக்கு தத்துவம் சும்மா இவ்வளோ சைஸு இவ்வளோ சைஸு இவ்வளோ சைஸுன்னு எழுதி வச்சிருக்கலாம். இந்த வாக்கு தத்தத்தை எடுத்து எவர்கள் ஊதுகிறார்களோ அப்படின்னாக்க அறிக்கை செய்கிறார்களோ, அப்படி அறிக்கை செய்ய இந்த வாக்கு தத்தம் என்ற பலூனு வெடிக்கவே வெடிக்காது. ஆனால் ஊத ஊத பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வாக்கு தத்துவத்தை பார்க்கும்போது பலூனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வாக்கு தத்துவம் ஒரு பலூனு. இந்த பலூனை எடுத்து நான் ஊத 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 இது எப்படி பெருசாக ஆகி எல்லாருடைய கண்களிலும் இந்த பலூன் படுகிறதோ, அப்படியே இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து நான் சொல்ல 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 என்னுடைய பேரை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தி அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வாக்கு தத்துவம்னா என்னதுங்க? பலூன் மாதிரி. அந்த பலூனை எப்படி ஊதி பெருசாக்குறீங்களோ அப்படி வாக்கு தத்துவத்தை சொல்லி சுதந்திரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மனநிலையில் வாசிங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பலூன் என்ன பண்ணுறீங்க? ஊதுறீங்க. நான் விசுவாச கண்ணில் பார்க்குறேன். சில பேருடைய பலூனு கையில் கொடுத்த மாதிரியே இருக்குது. அப்படியே பலூனுக்குள்ளே ஊதுக்குனாக்கா பலூனுக்கு வெளியில் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க. பலூனுக்கு வெளியில் ஊதுனா பலூன் பெருசு ஆகாது. அப்போனாக்க என்ன பண்ணணும்? பலூனுக்குள்ளே ஓதணுனாக்க சொல்கிற காரியங்களை விசுவாசத்தோடு உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்கள் சொல்லும் பொழுது பலூனுக்கு உள்ளே ஊதுறீங்க. அப்போ தான் பலூன் பெருசாகும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை இப்போ சொல்ல போகிறோம். விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு கூட சொல்லுங்க. இந்த வாக்கு தத்துவத்தின்படியே உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் புகழ்ச்சி கீர்த்தி மகிமை உண்டாக போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இன்னைக்கு அந்த காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் தலையின் மேலே நான் இம்பார்ட்டேஷன் பண்ணுகிறேன். அவர்கள் மேல் எடுத்து வைக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் மேல் வைக்கிறேன். அந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளே வேலை செய்கிறதற்காய் நன்றி கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவர். கழுகுனுடைய தன்மை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். முதல் காரியத்தை குறித்து பேசி முடிச்சுட்டேன். இப்போ ரெண்டாவது காரியத்தை உங்களிடத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நம்ம லைஃப்பில் தேவை. கழுகுக்கு தேவன் கூர்மையான பார்க்கும் திறனை கொடுத்துருக்கு. ஷார்ப் விஷன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஷார்ப் விஷன். கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கழுகுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ கழுகுக்கு
கூர்மையான பார்க்கும் திறனை தேவன் கொடுத்திருக்கிறதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு போன வாரத்தில் சொன்னேன். கழுகு மலையின் உச்சியில் இருந்து மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தன் இரையை பார்த்த உடனேயே அதனுடைய கண்களில் லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி தன் இரையை ஃபோக்கஸ் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இரையை பார்த்தவுடன் அது தன் சிறகுகளை விரித்து அந்த இரையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். பறக்கும் பொழுதே அதனுடைய உடலிலே சில சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்குமா. என்ன சுரபிகள் சுரக்குனாக்க, கவனத்தன்மையா இருக்குமா. ரெண்டாவது, ஆற்றல் அதுக்குள்ள வர ஆரம்பிக்குமா, பலன் வர ஆரம்பிக்குமா, அதுக்குள்ள சக்தி உண்டாகுமா. ஏன்னாக்க அது நோக்கி போகக்கூடிய இரை அந்த கழுகை விட கொஞ்சம் வலிமையானதாக கூட இருந்தாலும் அதை பிடித்து தன் இடத்துல கொண்டு வைத்து சாப்பிடக்கூடிய ஆற்றல் அந்த கழுகுனுடைய உடலிலே நல்ல சுரபிகளாய் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கழுகு தன் இரையை பார்த்த உடனேயே அதுக்குள்ள சில சுரபிகள் சுரக்க ஆரம்பிச்சிருதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப கழுகு தன் இரையை பார்த்த உடனே அதனுடைய சரீரத்தில் சுரபிகள் சுரக்கிறது போல மனிதர்களாகிய நம்ம சில காரியங்களை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்க கூடியதாக இருக்கிறது. அதான் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல ஒரு புளியங்காவை என்ன பண்றேனாக்க, அந்த தோலை உரிச்சு அந்த உள்ளுக்குள்ள இருக்க புளியங்காவை நான் அப்படியே காட்டுறேன் எல்லார்ட்டையும். அப்படியே காட்டும் பொழுது எல்லாருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, புளியங்காவை கண்ணில் பார்த்துங்க, ஆனால் நாக்கில் எச்சி என்ன பண்ணுது, அப்படியே ஊற ஆரம்பிச்சுது. கண்ணஞ்சக்காரன் நான் என்ன பண்ணுறேனாக்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதுல அதில் ஒரு பீஸை உடைச்சி அப்படியே நாக்கில் வைக்கிறேன். நாக்கில் வச்ச உடனே என்னை அறியாமலேயே ஒரு சொட்டு எச்சி அப்படியே வருது. நீங்களாம் பார்க்குறீங்க, அப்படியே சினிமாவில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாம் எடுத்து அந்த பூரியில் போடும் பொழுது அப்படியே நழுவி அது டக்குன்னு விழுகும் பொழுது பிள்ளைங்க பார்க்கறது போல உட்காந்துருக்குற நீங்கள் பார்க்குறீங்க. சார், புளியங்காவை காமிச்சிங்க, உடச்சி வாயில் வச்சுட்டீங்க, உங்களுக்குள்ளே இருந்து அந்த எச்சி அந்த சலைவா ஊற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஒரு புளியங்காவை பார்த்த உடனே என் உடல்ல ஒரு சுரபி சுரக்க ஆரம்பிக்கிறது போல கழுகு இரையை பார்த்தவுடன் அதுக்குள்ள சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்கிறதாம். ஆனா தேவ மனுஷர்களுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவைகள், குறைவுகள், பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஒரு சுரபி உள்ள சுரக்குது. என்னன்னாக்க, பயம், சந்தேகம், அவிவிசுவாசம், திகில், நடுக்கம், என்ன நடக்குமோ என்ற ஒரு பதட்டம், அப்படிப்பட்ட சுரபிகள் உள்ள சுரக்க ஆரம்பிக்குது மனுஷனுக்குள்ள. அப்படிப்பட்ட மனுஷனுடைய உடல்ல சுரக்கக்கூடிய கெட்ட சுரபிகளை மாற்றி நல்ல சுரபிகளை சுரக்க வைக்கிறதற்கு தான் தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகு இரையை பார்த்தவுடன் நல்ல சுரபிகள் அதன் உடலில் சுரக்கிறது. தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை, இறை வார்த்தையை பார்த்தவுடன் அவர்களுக்குள்ள நல்ல சுரபிகளை தேவன் சுரக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வசனத்தை பார்க்கணும்னு சொல்றோம். அதனால தான் கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா செய்தியை கவனிங்கன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னாக்க, கோயிலில் உட்கார்ந்து நீங்கள் எவ்வளவாக ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றார் போலுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு மிகப்பெரிய சத்தியம் இது. அதிகமாக செய்தி கேட்டிங்கனாக்கா அறிவு தான் வரும், ஆற்றல் வராது. அதிகமாக செய்தி கேட்குறவங்க, அதிகமாக செய்தி கேட்குறவங்களுக்கு அறிவு நிறைய இருக்கும், ஆனால் ஆற்றல் ஒன்றுமே இருக்காது. ஆனால் செய்தி கேட்கும் பொழுதே எவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்களோ, இப்போ நான் சொல்கிறேன் கரங்களை தட்டுங்கன்னு சொல்கிறேன், கரங்களை தட்டுறீங்க. அல்லேலூயா சொல்கிறேன், அல்லேலூயா சொல்கிறீங்க. ஆமேன் ஐயா, அது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும். ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, யார் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். ஊழியக்காரங்க சொல்கிற வார்த்தையை கேளுங்க. ஏன்னாக்க, இயேசு ஒரு முறை அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது ஜப ஆலயத்துக்கு போகிறார். ஜப ஆலயத்துக்கு போகும் பொழுது அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசு அவனை பார்த்துட்டு அவனை சொல்கிறாரு, எழுந்து நில்லு அப்படின்றாரு. அவன் பார்க்குறான், முடியாது. சரி தொலை, அவன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது இல்லை. எந்திரிச்சு நின்றுட்டான். என்ன பண்ணிட்டான்? எந்திரிச்சு நின்றுட்டான். இப்போ சொல்கிறாரு,
உன் கையை நீட்டு அப்படின்றார். சார் அவனுக்கே சூம்பின கை, குட்டை கை, அவன் கையை நீட்டு அப்படின்றார். அவன் துணி போட்டு மறைச்சிருக்கிறான். சொல்கிறார் உன் கையை நீட்டு அப்படின்றார். துணியை தள்ளிட்டு அவனுடைய கையை நீட்டுறான் பாருங்க. நீட்டின உடனே அவனுடைய மறு கை போல் அவனுடைய இன்னொரு கையும் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 கையும் உயர்த்துறான். 2 கையும் ஒரே ஹைட்டில் இருக்குது. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? இயேசு ஜீவ சுரபியினால் நிறைந்து இருந்தபடியினாலே அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவை பார்த்துட்டு இந்த இயேசு தன்னுடைய வார்த்தையாகிய ஜீவ வார்த்தைகளை அனுப்புகிறாரு. ஜீவ வார்த்தை அவனுக்குள்ளே போயிட்டு அவனுக்குள்ளே என்ன பண்ணுச்சுங்க? ஜீவ சுரபியை சுரக்க செய்து அந்த கை, குட்டை கையாக இருந்த கை இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே கட 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 கடன்னு வளர ஆரம்பிக்குது. வளர்ந்து அந்த இடத்துல மறு கை போல் மாறியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இயேசு குறித்து வேதம் சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு, சொல்லுங்களேன், என்ன இருந்துச்சு? அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சான். அந்த ஜீவன் மனுஷங்களுக்கு வந்து லைஃப்பை கொடுத்துச்சான். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து தேவ ஊழியக்காரனை கொண்டு கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் டெலிவரன்ஸை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அப்போ அந்த சூமின கையை உடையவன் எந்திரிச்சு நின்று ஏசு கையை நீட்டுன்னு சொன்ன உடனேயே கையை நீட்டாமல் அவன் வீட்டில் போய் நான் நீட்டிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தானாக்க அவன் கை சரியாக இருக்குமா? சொல்லுங்களேன். 100% நான் சொல்ல அவன் கை சரியாயிருக்காது. எப்போ ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன உடனே கையை நீட்டினானோ அவனுக்குள்ள ஜீவ சுரபிகள் வேலை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இப்போ நான் கண்களை மூடி உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, ரியாக்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் லைஃப்பில் தேவன் ஜீவ சுரபியை சுரக்கும்படியாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்குற நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? ஆமேன் ஆண்டவரே, எனக்கு நடந்துச்சுன்னா நன்றி ஆண்டவரே, எனக்கு கிடைச்சதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் செய்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்ட்டு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ரியாக்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய சரீரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நடக்காமல் இருக்குதோ அதையெல்லாம் தேவன் நடக்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. இவங்களை பார்த்து நான் சொன்ன ஒரு வார்த்தையை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்திருக்கிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு உள்ளத்திலிருந்து சொன்னீங்களோ? கனி கொடுக்காத வேர் தேவன் கனி கொடுக்கும்படி செய்வார். யோசேப்பை பார்த்து சொன்னார், யோசேப்பு கனி தரும் திராட்சை. இந்த மாலை வேளையில் கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுகிறார். கனி கொடாத செடியாக இருந்தாலும், கனி தராத வேராக இருந்தாலும், நீ இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறபடியினாலே உன்னுடைய வேர் கனி கொடுக்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என் வேர் கனி கொடுக்கும், என் செடியில் கனி உண்டாயிருக்கும், என் மரத்தில் கனி உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருங்க, உற்சாகமாக இருங்க. கடவுளுடைய சமூகத்தில் யார் சைலண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க உப்பு சப்பு இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, எப்படிங்க போகுது வாழ்க்கை? நான் ஏன் வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கியா? ஏன் உப்பு சப்பு இல்லாமல் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு? ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து மௌனமாக அமைதியாக உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையும் அப்படியே மௌனமாக அமைதியாக தான் இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து உற்சாகமா ஆமென் அல்லேலூயா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா அப்படின்னு சொல்லி உற்சாகமா இருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையும் தேவன் உற்சாகமா இருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, சபைக்குள்ள வரும்பொழுது எப்படி வருவீங்க? டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவீங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது டைம் பார்த்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது காணிக்கையை தேடினேன். இன்னும் விசேஷம்,
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது பைபிளை தேடினேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்ன உடனே டான்ஸ் வந்துடணும். என்ன வந்துடணுங்க? டான்ஸ் வந்துடணும். இஸ்ரவேல் தேசத்தில் அந்த உடன்படிக்கை பட்டியை கொண்டு போகிற ஆசாரியர்கள் லேவியர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படியே அடிமேல் அடி வச்சு போக மாட்டாங்களாம். எப்படி போவாங்க தெரியுங்களா? டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்களா. ஏன்? வெற்றியை கொடுக்கிற தேவன் எங்களுக்கு முன்பாய் போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது டான்ஸோட தான் வரணும். உள்ளுக்குள்ளே நுழையும் பொழுது தட்டு தடுமாறி எங்கடா போய் உட்காரலான்னு வரக்கூடாது. உள்ளுக்குள்ளே வரும் பொழுது எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதான் ஜெபத்தோட்டத்தில் ஐயா பண்ணார். அப்பா வீட்டில் எப்போதும் ஆடலும் பாடலும். பாட்டை ஒரு வரி மட்டும் பாடுவோமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே. ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. அல்லேலூயா. அடிக்கடி அண்ணா சொல்லுவாங்க, பெரிய இடத்துக்கு போயிட்டாக்க ஆடி பாடி கர்த்தரை துதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், ஆடி பாடி கர்த்தரை துதிக்கலாமா? பென்சில் மாதிரி இருக்கிறவங்க ஆடி பாடினா பரவாயில்ல. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் பொழுது மெல்லிசான பேனா வரும். அதில் ஒரு ட்ரிப்பு தான் இங்கு ஊற்ற முடியும். சில குண்டு பேனா வரும், தட்டியாக இருக்கும் பேனா. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு வேண்டிய இங்கு ஊற்றிக்கலாம். சின்ன பேனா இருக்கும், ஹைட்டான பேனா இருக்கும், குண்டான பேனா இருக்கும். அதே போல் சபைக்கு வரக்கூடியவங்க எல்லாரும் பென்சில் மாதிரி இருக்க மாட்டாங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஆடி பாடி குதிச்சு கொண்டாடினாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நான் சொல்கிறேன், உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு இடம் என்றால் அது அப்பா வீடு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால இங்கே வந்து மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா வெளியில் போனாலும் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. இங்கே வந்தே நீங்கள் வந்து சோகமாக டபுள் மனசா யோசிச்சுக்கிட்டு அப்படி திங்க் பண்ணிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னாக்க, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போனால் கூட உங்கள் லைஃப்பை யாருனாலும் மாற்றவே முடியாது. இங்கே வந்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆகிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணுறேங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன்டா, எங்கள் அப்பா வீட்டில் ஆடல் பாடல் இருக்குது. ஏன் அப்படின்னாக்க, நான் வெளியில் போனாலும் என் வாழ்க்கை தேவன் அப்படியே வாழும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், பாருங்கள், கழுகு இரையை பார்த்தவுடன் சுரபிகள் சுரக்குதான். வார்த்தையை பார்த்தோன்னு உங்களுக்குள்ள என்ன சுரக்குது? நல்ல வார்த்தைகள் சுரக்குது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? சில பேர் டைமில் வரும், சில வாழ்க்கையில் நொடிஞ்சு அப்படியே ரொம்ப விரக்தி ஆகி அப்படியே வெறுப்பாகி வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு என்னடா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு வசனம் ஆட்டோவுக்கு பின்னாடியோ வண்டிக்கு பின்னாடியோ வெட்டி இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டக்குனு பிரேக் அடித்து வண்டி ஓரமாக நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை பார்த்த உடனே வீட்டிலேருந்து பல கிலோமீட்டர் பைக்கில் வர்ற வரைக்கும் மனசு பதட்டப்பட்டு டென்ஷன் ஆகி கோபமாகி எரிச்சலாகி விரக்தி அடைஞ்சு ஏன் தான் வாழ்கிறோமோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே சுரபி உள்ள சுரக்க ஆரம்பிக்குது. என்ன சுரபி சுரக்க ஆரம்பிக்குது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்ற வார்த்தையை என் தேவன் கொடுத்திருப்பார் என்றால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என் தேவனால் மாற்ற முடியும்னு சொல்லி போன வண்டி யூட்டர்ன் அடித்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வருகிறது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் ஒரு யூட்டர்ன் எடுக்க போகிறீங்க. இது எத்தனை பேர் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு யூட்டர்ன் உண்டாக போகுது. அந்த யூட்டர்ன் எதுக்கு அப்படின்னாக்க, தப்பான வழியில் போயிட்டு சரியான வழியில் ஒருத்தர் திரும்பும் பொழுது அவன் இருதயம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு யூட்டர்னை தேவன் ஏற்படுத்த போகிறாரு. அந்த யூட்டர்ன் என்ன பண்ண போகுதுனாக்க, கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல்
ஆகக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் தேவன் வட்டியும் முதலுமாக சேர்த்து உங்களுடைய கரத்தில் கிடைக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 ஆண்டவர். ஜீவ சுரபிகள் சுரக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவ சுரபிகளை சுரக்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்னைக்கு 2 காரியத்தை உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். எப்படி பார்க்கணும்? எப்படி? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உன் கண்கள் நேராய் உன் கண்ணிமைகள் செவ்வையாய். ஆமாம், எப்படி பார்க்கணும்னு பைபிள் கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். சின்ன வயசில் நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்கனாக்கா பால் கொடுத்தாங்க, அப்புறம் லாக்டோஜன் ஊட்டி விட்டாங்க, அப்புறம் சாப்பாட்டில் பருப்பை கடைஞ்சி ஊட்டி விட்டாங்க, அப்புறம் ரசம் சாதம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்புறம் அம்மா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க, ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்டே வருகிறாங்க. அப்படியே தேவன் நம்ம லைஃப்பில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதில் மெயினாக ஒன்று, எப்படி பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படி பார்க்கணும் வாழ்க்கையில், அதை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 13. நன்றி ஆண்டவர். 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. என்ன போட்டிருக்குது? ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும். ஆமாம், கடவுள் யாரை கூப்பிட்டாரு வர சொல்லி? ஆபிரகாம் வாப்பான்னு கூப்பிட்டாரு. லோத் என்ன பண்ணார்? கூடவே ஒட்டிக்கிட்டார். அழைப்பு பெற்றவனோடு பிழைப்புக்காக வந்தவனாக இருந்தாலும் அவனையும் தேவன் பெருகச் செய்யக்கூடியவராக. ஹல்லேலூயா. ஆமாம், அண்ணன் வந்து அழைப்பு போட்டிருந்தாங்க ஊழியத்தில். நான் என்ன பண்ணிட்டேன்? கூட சொல்லுங்களேன், ஒட்டிக்கிட்ட உடனே அவருக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் கொடுக்குறாரோ அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கொஞ்சம் எனக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து கேப்ரியல் ஓட்டுறாரு, தினகரன் ஓட்டுறாரு, பூபாலன் ஓட்டுறாரு, பவுல்ராஜ் ஓட்டுறாரு. பாருங்க எவ்வளோ கவனமாக இருக்கிறான் பாருங்க. நான் என்ன ஏன் நிற்கிறேன்றதுனாக்கா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. பவுல்ராஜ், உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், சிறப்பான ஒரு சுதந்திரம், ஒரு ஆரோக்கியத்தை உனக்கு கடவுள் கொடுத்து இந்த பகுதியில் உன் பேரை ஃபேமஸ் ஆக்குற வரைக்கும் உன்னை சுகமாக்கி உன்னை ஃபேமஸ் ஆக்கி இந்த பகுதியில் உன்னை தேவன் ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒட்டிக்கிட்டான். அண்ணன் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே, கூட ஒட்டிப்போமே அப்படின்ட்டு ஒட்டிக்கிட்டே வந்து ஆசீர்வதிக்கப்படுறது போல் ஆபிரகாமை கடவுள் கூப்பிட்றாரு வாடான்னு. கூட ஒருத்தருக்கா லோத் அவனும் வந்துட்டான். அவன் வந்தனால கடவுள் பார்க்குறாரு, என்னடா அது அவனும் கூப்பிட்டு வந்துருக்கிறேடான்னு சொல்லிட்டு மனுஷன் மாதிரி வெக்கப்படுற மனுஷன் மாதிரி டபுள் மைண்டாக யோசிக்கிறவர் கிடையாது தேவன். ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, உங்களுக்காக சிக்கனு மட்டனை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் 2 பீஸு சாப்பிட்ற ஆள், நீங்கள் கூட போகும்போது ஒருத்தரால் பல்காக கூட்டி போயிட்டீங்க. உங்கள் கூட அவங்கள பார்த்த உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்லு இருக்காது. 1/2 கிலோ வாங்கி வச்சா இந்த ஐயாவோட அவன் சாப்பிட்டு போயிடுவோம் போலையே அப்படின்னு பதட்ட போகிறீங்களா? அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் கிடையாதுங்க. 500 பேர் வேணாலும் கூட்டு வாடா, 1,00,000 பேரை வேணாலும் கூட்டு வாடா. 40 லட்சமா? எத்தனை லட்சம்? இன்னும் 40 லட்சம். மொத்த பேத்துக்கு காடையை கொடுத்துருவோம், நான்வெஜ் கொடுத்துருவோன்ட்டு ஒரு காற்று அப்படி மாற்றினார் பாருங்க. 40 லட்சம் ஜனங்களுக்கும் நான்வெஜ் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டு வந்த லோத்தை தேவன் என்ன பண்ணாருங்க? அவனை ஆசீர்வதிக்கிறார். அழைப்பை பெற்றவனோடு பிழைப்புக்காக ஒட்டி கொண்டவனையும் தேவன் பெருகச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், அழைப்பை பெற்றவனோடு நீங்கள் ஒட்டி இருந்தீங்கனாலே ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. வரும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் லைஃப்பை யோசிச்சு பாருங்களேன். வரும்போது உங்கள் லைஃப்பில் என்ன இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நானே கடவுளுக்கு ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கடவுள் அண்ணனோட இணையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஆனால் இணைந்த பிற்பாடு எதெல்லாம் கடவுள் கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் பத்தாது. எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒன்றை செய்ய முடியும் என்றால் எதை காட்டிலும் சிறப்பானது ஒன்று உங்களுக்கு தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் ஒட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலே தீபாவளி வந்துருச்சு, போத்தீஸில் ஒரு வேஷ்டி விட்டுருக்கான், கட்டிக்கோ ஒட்டிக்கோ. என் பையனுக்கு லுங்கி கட்டுறது அப்படின்னு கற்றுக் கொடுத்தேன். கட்டுறான். கடைசியில் பார்த்தேன், உனக்கு கட்டிக்கோ லுங்கி வாங்கி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் சொல்கிறேன், அழைப்பு பெற்றவங்களோட ஒட்டிக்கிட்டே இருங்க.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆபிரகாம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அடுத்து ஆமாம், பாருங்க தினகர் எவ்வளோ உஷாராக கவனிச்சுக்கிட்டே இருந்தனா, மைக் இருக்கிறவங்க வாசிக்கணுன்றது கூட மறந்துட்டு அவராக வாசிக்கிறார் அப்படின்னாக்க ஹி காட் இன்வால்வ்டு. ஹல்லேலூயா. நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்வால்வ் ஆகிட்டாரு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. 2 பேரை கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதித்து உயர்த்த உயர்த்த பெருகிக்கிட்டே இருக்குது ஆசீர்வாதங்கள் பெருக பெருக. எனக்கு கடவுள் சொன்னாரு, கருத்து வேறுபாடு பிசாசுனால வரும், கருத்து உடன்பாடு தேவனால வரும். என்னதுங்க? கருத்து வேறுபாடு யார் தான் கொண்டு வருவா? ஆமாம், பிசாசு தான். எந்தெந்த இடத்துல கருத்து வேறுபாடு வருதோ அதெல்லாம் கொண்டு வர்றது பிசாசு தான். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைங்களுக்குள்ள, சபையில், வேலை ஸ்தலத்தில் கருத்து வேறுபாடு வந்துச்சுனாலே கண்டுபிடிச்சிடணும் இது பிசாசனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவரே நீர் கலகத்திற்கு தேவனாயிராமல் நீர் சமாதானத்திற்கு தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அந்த கருத்து வேறுபாடை தேவன் மாற்றி கருத்து உடன்பாடுக்குள்ள தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இப்ப ஆபிரகாம் லோத்து 2 பேர் இருக்காங்க. 2 பேருடைய ஆஸ்தி அதிகமாயிருச்சு. 2 பேரும் ஒரே இடத்துல குடியிருக்க முடியல. இப்போ ஒரு டெசிஷன் எடுத்தாகணும். லோத்து அப்படியே தலையை சொரிஞ்சிட்டு போய் ஆபிரகாம் நிற்கிறான். பார்க்குறாரு. என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்றது, வெளியில பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இதை விட்டா எனக்கு பெஸ்ட் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். இது போனாலும் என் தேவன் ஒவ்வொரு நாளும் எனக்கு பெஸ்ட்டை கொடுப்பாரா அப்படின்னு நினைக்கிறவன் ஈஸியாக விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. உருளைக்கார் ஒருத்தர் பிரசங்கிட்டு இருந்தார், கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னாராம், கடவுளை அவர்கிட்ட கேட்டாராம், நீ எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிற அப்படின்னு கேட்டாராம். நான் 500 வருஷம் உயிர் வாழ்வேன். 500 வருஷம் உயிர் வாழன்னு முடிவு பண்ணிட்டல. ஆமாம். அப்புறம் எதுக்கு சில்ட்ர பசங்க கூடலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? விட்டு தள்ளு. எடுத்துகிட்டு போகிறான்னா விடு, போட்டு விடு. அவன் எத்தனை வருஷம் வாழ போகிறான்? 70 வருஷம். அதுக்கப்புறம் நீ தாண்டா இருக்க போற, ஏன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? விட்டு தள்ளு அப்படின்னாராம். திருப்பி கேட்டாராம், சரி இப்போ சொல்லு, எத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு ஆசைப்படுற? ஆண்டவர் 80 வருஷம் உயிர் வாழ்ந்தா போதும் ஆண்டவர். சரிடா, 80 வருஷம் தானே வாழ போற, எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? ஆல்ரெடி 50 கிராஸ் பண்ணிட்ட, இன்னும் பேலன்ஸ் 30 தான் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு இன்னும் 50 வருஷம் நீ ஜாலியாக வாழலாம். அப்புறம் ஏன் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற? விட்டு தள்ளு அப்படின்னாராம். எந்த பக்கம் போனாலும் கேட்டை போட்டால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது ஆண்டவரே? கடவுள் சொன்னாரா, லைஃப் ரொம்ப சிம்பிள்ரா, யாரு கூட சண்டை போடாத, யாரு கூட வாக்குவாதம் பண்ணாத. ஏன் அப்படின்னாக்க, நான் உன் கூட இருக்கிறபடினால உனக்கு பெஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா. பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சில பேர் தான் வாழ்க்கையில் இதை விட்டால் வேறு பெஸ்ட்டே கிடைக்காதுன்றவங்க தான் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. டேய், பெஸ்ட்டான தேவன் என் கூட இருக்கிறபடினாலே ஒஸ்ட்டை கூட எனக்கு தேவன் பெஸ்ட்டாக மாற்றி கொடுப்பாரு அப்படின்ற விசுவாசம் உள்ளவன் தாராளமாக கொடுப்பான். எங்கள் கம்பெனியில் சம்டைம்ஸ் கிஃப்ட்லாம் வரும். முதல்லாம் பார்த்துன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு போய் எனக்கு தேவையான நல்ல இதெல்லாம் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு மிச்ச பேலன்ஸை கொடுத்துருவேன். நீங்களும் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு. கடவுள் சொன்னார், ஏன் இப்படி அல்பியாக இருக்கிற? ஏன் அதை ஒரு நாள் காசு கொடுத்து வாங்க முடியாதா? நான் உன்னை ஆசீர்வதிக்கலையா? இல்லை ஆசீர்வதிச்சிருக்கேன் ஆண்டவரே, இருந்தாலும் தொட்டில் பழக்கம், அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. தொட்டில் பழக்கம் பரலோகம் வரைன்னு சொல்லிக்கலாம் நம்ம. கடவுள் சொன்னார், ஏன்டா அப்படி அல்பியாக இருக்கிற, விட்றா அப்படின்னு. மனசே வரல. நான் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க புட்டு அப்படின்னாரு. கூப்பிட்டேன், எடுத்துங்கப்பா அப்படின்னு. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இது வன்கண்ணன் கிட்ட இருந்து ஆகாரத்தை எப்படி வருன்ற போல் இவரே கொடுக்காத ஆளை கடாக்கண்டம் முடாக்கண்டன் ஆச்சு, இவரை எடுத்துகிட்டு போன்றாரு அப்படின்னு அவங்க அப்படி கேட்குறாங்க. எடுத்துக்குவான்னு. எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்ற. எடுத்துகிட்டு போய் செக் பண்ணாங்க. நல்லா சூப்பர் ஐட்டமாக இருக்குது. சொல்கிறாங்கண்ணே, என்னண்ணா கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வேணாமாண்ணா? பரவாயில்லடா, டே இது உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது, ஆனால் இதை என்னால் காசு கொடுத்து வாங்க முடியும், எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டேன். போன பிற்பாடு, கொடுத்து அமிச்ச பிற்பாடு அதை விட பெஸ்ட் பின்னாடி எடுத்துகிட்டு வராங்க. ஹல்லேலூயா. கொண்டு பார்த்தோன்னா மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னான்ட்டு அவருங்கட்டாங்க, டே நீ கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில்,
கொடுத்து பாரு, நீ பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டாரு, தி பெஸ்ட்டை உன் லைஃப்பில் தேவன் கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காருக்கு ஒருத்தர் கார் கொண்டு வந்து கொடுத்தாராம், சூப்பர் காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சான். கடவுள் சொன்னாராம், சரி அந்த காரை அவன்கிட்ட கொடுத்துருப்பாருன்னாரான். நானே ரொம்ப நாள் செவம் பண்ணியிருக்கிறேன், இப்போ தான் எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்கீங்க, இந்த காரையும் வந்தவட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்கிறீங்களே, விட்றா அப்படின்னாரு. சரி ஆண்டவரே மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த காரை அவர்கிட்ட கொடுத்தாரான். அந்த ஊழியக்காரு, என்ன என் காரை கொடுக்குறீங்களா, வச்சுக்கப்பா கத்தர் கொடுக்க முடியும் சொல்கிறாரு, வச்சுக்கோ அப்படின்னாரு. அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா. போன உடனே சில நாட்களுக்கு அப்புறம் அதை விட பல மடங்கு பெஸ்ட்டான ஒரு காரை தேவன் இன்னொருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணும்படியாக தேவன் செய்தாராம். ஹல்லேலூயா. சார், கடவுளுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வரணும். அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாருக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் எல்லாருக்கும் வந்து வெளிச்சத்தை கொடுக்கலாம், மழையை கொடுக்கலாம். யாருக்கு அற்புதத்தை பண்ணுவார்? யார் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையில் யார்கிட்டயும் கடவுள் பேசிட்டு இருக்கிறார், நான் விட மாட்டேன், சரி பிடிச்சிக்கோ. அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறான், நீங்களும் இழுக்கிறீங்க, 2 பேருக்கு கை வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். ஒரு ஸ்டேஜில் கட்டாயமாக கயிறு அந்து போகணும், இல்லை கையில் அறுப்பு உண்டாகணும். கடவுள் சொல்கிறாரு, கயிறந்து நீ கீழே விழுகிறதுக்கும் கையருந்து ரத்தம் வர்றதுக்கும் நான் சொல்லும் பொழுதே நீ விட்டுட்ட அப்படின்னாக்க அதை விட பெஸ்ட்டானதை அவன் லைஃப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன வந்தாலும் தாராளமாக விட்டு கொடுங்க, மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. கொடுக்கும் பொழுது பெஸ்ட்டை உங்கள் லைஃப்பில் தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கூட இந்த லோத்துக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 பேரும் ஒன்றா குடியிருக்க முடியல, அந்த பூமி தாங்கலை. இப்போது ஆபிரகாம் வந்து சொல்லுறான் லோத்துக்கிட்ட, நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அடுத்த வசந்த வாசிங்க. இந்த தேசம் தம்பி தினகரன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார், வாழ்த்துக்கள். சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அல்லேலூயா. யார் சொல்றா? ஆபிரகாம் யாரை கூப்பிட்டு சொல்றாரு? ஆமா, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டான், ஆபிரகாம் தான் கடவுள் கூட்டிட்டு வர்றாரு, ஆபிரகாம் நிமித்தம் தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்போ அந்த லோத்துக்கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு, நாம் பிரிந்து போகலாம், சாய்ஸ் நான் உன்கிட்ட கொடுக்குறேன், நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்றாரு. உனக்கு எது பெஸ்ட்டோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. இந்த மனநிலை யாருக்காச்சும் வருமா? யாருக்கு வரும் தெரியுங்களா? யார் கடவுளை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மனநிலை வரும். ஏன் தெரியுங்களா? பெஸ்ட்டு அவன் எடுத்துட்டானாக்க நமக்கு ஒஸ்ட்டு தான் மிச்சமாக இருக்கும். அதனால நம்ம போய் ஃபஸ்ட் எடுத்துருன்னு சொல்லி எதையுமே ஃபஸ்ட்டு எடுக்கிறது மனித மனம். எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பது தேவ மனம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாருங்க? பரலோகத்தில் எல்லாவற்றையும் விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து சிலுவையில் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. எவர் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் சுரக்கும்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிணத்துல இருக்கிற தண்ணீர் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னிச்சுனாக்கா தண்ணி கெட்டு போயிடும். தண்ணியை எடுக்க எடுக்க தான் தண்ணி சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அதை கவனிச்சிருக்கீங்க? ஊர் பக்கம்லாம் கிணறு வெட்டுவாங்க, கிணறு வெட்டினால தண்ணி பார்த்தா கொஞ்சம் கலங்களாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, தண்ணி இறச்சி வைக்காலில் ஊற்றுங்கப்பா, இல்லை இந்த பக்கம் ஊற்றுங்கப்பா, காலி பண்ணுங்க. ஏன்? நீ எடுக்க எடுக்க தான் நல்ல தண்ணி உள்ளே சுரந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் லைஃப்பில் கொடுக்க 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 உங்கள் லைஃப்பில் தேவன் பெஸ்ட்டை கொண்டு வந்து கொண்டே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் சொல்கிறான் லோத்துக்கிட்ட, நீ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்றான். லோத்து பார்க்குறான், சே என்ன ஒரு ஆஃபரு, இந்த மாதிரி ஆஃபர் நான் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. லோத் என்ன பண்றாங்க? கண்ணை ஏறிட்டு பார்த்து எதை பார்க்கறான்? சோதோம்ன்றது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவம் பண்ணுறதுக்கு பல்கலைக்கழகம் வச்சு நடத்துகிறவங்க. என்னதுங்க? யூனிவர்சிட்டியாக இருக்குது சோதோம் கொமோரால. என்ன யூனிவர்சிட்டி? பாவம் செய்வது எப்படி, பாவத்தின் வகைகள் என்ன, பாவத்தினுடைய பயன்கள் என்ன, அங்கே போனால் யூனிவர்சிட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாவம் நிறைந்த ஒரு இடத்திற்குள்ள லோத்து கண்ணை ஏறிட்டு பார்க்குறான். பார்த்தா அங்கே ஃபுல்லாக செழிப்பாக இருக்குது, நீர் வளம் பொருத்தினதாக இருக்குது, ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், விவசாயம் பண்ணலாம், செழிப்பாக இருக்கலாம், ஆசீர்வாதம் இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணான். அதான் நான் சொன்னேன், பிரச்சனை வந்தவுடன் பிரச்சனைக்கான தீர்வை பார்க்காதீங்க, பிரச்சனை வந்தவுடன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
ஆமாம், லோத் என்ன பண்ணா, பிரச்சனை வந்துச்சு, பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு பார்த்தாக்க செழிப்பான ஒரு இடம், அங்கே போனால் பிரச்சனை தீர்த்துன்னு நினச்சான். ஆனால் அங்கே போனால் தான் இன்னும் அதிகமான பிரச்சனை இருக்குது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அந்த பச்சையை பார்த்துட்டு போனா பாருங்க, வாழ்க்கையே ஆயிடுச்சு. ஆமாம், முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப மோசமான நூல்களை கடந்து போயிட்டான். அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அதான் சொன்னேன், எப்படி பார்க்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை வந்த உடனே பிரச்சனைக்கான தீர்வை பார்த்து ஓடாதீங்க. ஏன்னாக்க உங்கள் மைண்டு ஃபுல்லாமே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்னு சொல்லி அந்த தீர்வை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் உண்மை இருக்குதா, நீதி இருக்குதா, நியாயம் இருக்குதா, தேவன் பிரியமாக இருக்கிறாரா, தேவனுடைய வசனத்தின்படி இருக்குதா, அதை எதுவுமே பார்க்க மாட்டீங்க. கண்ணை கட்டி விட்ட மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்றதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையின் மத்திய தேவனுடைய வேதத்தை நோக்கி பாருங்க. தேவன் இந்த பிரச்சனைக்கான வாக்கு தத்தத்தை என்ன கொடுத்திருக்கிறாரோ சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து, அந்த வாக்கு தத்தத்தை கழுகு தன் இரையை பார்க்கிறது போல நீங்கள் இறை வார்த்தையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளே நல்ல சுரபிகளை தேவன் சுரக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து 1000 ஒருவனாக இருக்க சோதேமுக்குள் போனான். ஆபிரகாம் தேவனோடு இணைந்து 1000 தலைவனாக இருக்க விசுவாசத்தில் நின்றான். எத்தனை பேருக்கு வார்த்தை உள்ள போகுது? திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஆபிரகாமை விட்டு பிரிந்த லோத்து 1000 ஒருவனாக இருக்க சோதேமுக்குள் போனான். தேவனோடு இணைந்த ஆபிரகாம் 1000 தலைவனாக இருக்க விசுவாசத்தில் நின்றான். வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 10ஓட 1 11 இருக்க போறீங்களா, இல்லை 10 பேத்துக்கு தலைவனாக இருக்க போறீங்களா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீ கீழாயிராமல், நீ வாளாயிராமல். அப்போ அந்த தலையா இருப்பா. இந்த வார்த்தைக்கு என்னன்னாக்கா தலைவனாக இருப்பா. நீ பாஸா இருப்ப, நீ ஒரு சூப்பர்வைசரா இருப்ப. நீ உனக்கு கீழே 10 பேர் வேலை பார்ப்பாங்க, உனக்கு கீழே 100 பேர் செயல்படுவாங்க, உனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. லோத்து 1000 ஒருவனாக இருக்க விரும்பி சோதேமுக்குள்ள போனா ஆபிரகாம் நிற்கிறான். நின்று என்ன சொல்றானாக்க, நான் 1000 பேத்திற்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று என்னை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே நான் அவன் லோத்து பார்த்ததை போல நான் பார்க்க போவதில்லை, நான் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கூட்டிட்டு வந்தாரு? லோத்துக்கு வார்த்தையை கொடுத்தாரு. ஆமாம். அப்போ லோத்துக்கு தெரியாது, பாவம், அவனுக்கு வார்த்தை இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு வார்த்தை இருந்தது. இந்த மாலை வேளையில சொல்கிறேன், உங்களோடு போட்டி போடுறவங்க, உங்களுக்கு அகென்ஸ்டாக வேலை பார்க்குறவங்க, இல்லை உங்களை தாழ்த்திட்டு மேலே வரணும்னு முயற்சி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? வார்த்தை இல்லை. பாவம், அவங்க அதை பண்ணித்தான் ஆகணும். உங்களை தப்பாக போட்டு கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும், உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லணும், நீங்கள் செய்கிற வேலையை தப்பாக காட்டணும், நீங்கள் சரியாக செஞ்ச காரியங்களை தப்பு, இங்கே பாருங்கள் சார் எப்படி பண்ணி வச்சுக்க பாருங்கள் சார், இங்கே பாருங்கள் சார் எவ்வளோ வேஸ்ட்டு பாருங்கள் சார், அப்படி தப்பு தப்பாக காமிச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னாக்க அவனுக்கு பாவம் அதுதான் இருக்குது, அவன் பொழைப்புக்கு அதுதான் ஒரு வழியாக இருக்குது, அதை தான் அவன் பண்ணுவான். அதனால நீங்கள் அவனை பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. டே, உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே என்னை செழிப்பாக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் 1,00,000 பேர் நடுவில் இருந்தாலும் உங்களை மாத்திரம் லட்சணமாய் காட்டும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வார்த்தை பிடிச்சிருக்கு? நீங்கள் 1,00,000 பேர் நடுவில் இருந்தாலும் உங்களை மாத்திரம் லட்சணமாய் காட்டுகிற தேவன். என்னதான் மேக்கப் போட்டாலும், பவுடர் போட்டாலும், பெர்ஃப்யூம் போட்டாலும், உங்களை விட அதிகமாக மேக்கப் போட்டு பெர்ஃப்யூம் போட்டவங்க கிட்ட போய் நின்னீங்கன்னாக்க நீங்கள் 10ல் 1, 11 அவ்வளோதான். ஆனால் 1,00,000 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்கள் மேலே ஒரு கிருபை இருந்துச்சுனாக்க, தேவனுடைய லைட் உங்கள் மேலே அடிச்சிச்சு அப்படின்னாக்க, 1,00,000 பேர் நின்னா கூட தேவன் உங்களை மாத்திரம் லட்சணமாக காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை மாத்திரம் பியூட்டிஃபை பண்ணி காட்டுவார், உங்களை மாத்திரம் தேவன் சிறப்பாக காட்டுவார். தாவீதுனுடைய வீட்டில் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு சாமுவேல் வந்திருக்கிறாரு. எல்லாம் ஊரே கூடி இருக்குது, அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு? சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்களை நோக்கி பார்த்துட்டு யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால்
ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறவன் அந்த இடத்துலையே இல்லை. அவனை மட்டும் வெளியில் கொண்டு போயிட்டாங்க. எவ்வளோ மனுஷனுடைய மூளை பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் அப்படி சில காரியங்கள் நடக்கும். சில நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களை மட்டும் அப்படியே துண்டாக கட் பண்ணி உங்களை மாத்திரம் வேறு வேலை கொடுத்து வேறு இடத்துக்கு அனுப்பிட்டு வேறு காரியங்களை சொல்லிவிட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதோடு கூட வேதனோடு கூட போவீங்க. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, டே ஒன்றை மட்டும் துண்டாக கட் பண்ணுறாங்களா, எப்படி சேர்க்கிறன்னு மட்டும் பாரு. ஹல்லேலூயா. எப்படி சேர்க்கிறன்னு மட்டும் பாரு. அவன் கட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம், நான் சேர்க்கறதுல ஸ்பெஷலிஸ்டா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் கட் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். டெய்லர் கடைக்கு போனீங்கன்னாக்கா கட்டர் ஒருத்தர் இருப்பார், அப்படியே கட் பண்ணுவார். அவர் கட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த பீஸா கட் பண்ணுற மாதிரி அந்த ஷர்ட் பிட்டை கட் பண்ணுவார், அப்படி இப்படின்னு கட் பண்ணுவார். அவர் பெரிய ஆளா? என்ன ஊக்கு வச்சு மாட்டிப்பீங்களா? கட் பண்ணுறவன் பெரிய ஆள் கிடையாது. அதை கரெக்டாக உட்காந்து தைக்கிறான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கட் பண்ணவன் கூட கொஞ்சம் முன்ன பின்னே கட் பண்ணியிருப்பான், ஆனால் தைக்கிறவன் கரெக்டாக அளவு வச்சு அந்த ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நூலை தள்ளி இடத்த தள்ளி கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துன்னு வருவான். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களை எத்தனை பேர் கட் பண்ணாலும் உங்களை சிறப்பாக இணைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருங்க சார். உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் உங்கள் தலையில் இருக்க முடியவே அவர் எண்ணி வச்சிருக்கிறாருனாக்க உங்களுக்கு எதிராக வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை நல்லா வரக்கூடாது, உங்களுக்கு நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது, நீங்கள் நல்லா இருந்துடக்கூடாது, நீங்கள் சமாதானமாக இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆனால் அத்தனை பேர்த்துக்கு முன்பாகவும் உங்களை எவனா கட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனோடு கூட அவனை தூக்கிட்டு உங்களை தேவன் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தையை பேசுகிறார். நீ எந்த இடத்துலேருந்து நீ கட் பண்ணி எடுக்கப்பட்டிருந்தாலும், உன்னை காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளிகளாக தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறபடியினாலே உன்னை எவர்கள் வெட்டி எறிந்திருந்தாலும் உன்னை தேவன் இணைத்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாலை வேளையில ஒரு நற்செய்தி, உங்களை எத்தனை பேர் கட் பண்ணியிருந்தாலும் கவலையே படாதீங்க. எனக்கு கடவுள் சொன்னார், நீ யார்கிட்ட பேசினாலும் ஒரு கையில் கத்திரிக்கோள், ஒரு கையில் ஊசி நூல், இந்த மைண்டு இருக்கணும். அதனால் கத்திரிக்கோள் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு கையில் கத்திரிக்கோள் இருக்குது, ஒரு கையில் ஊசி நூல் இருக்குது. நீ யார்கிட்ட பேசுறியோ பேசும் பொழுது அவங்க அவிவிசுவாசமாக பேசுனாங்கன்னா என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். டப்புன்னு கட் பண்ணி விட்டுறணும். அவங்க பேசக்கூடிய காரியங்கள் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னாக்கா டக்குன்னு யோசிக்காமல் ஊசி நூலை எடுத்து தைக்க ஆரம்பிச்சிடணும். அதே போல் கடவுள் இன்றைக்கி சொல்கிறாரு, உன் லைஃப்பில் எந்தெந்த ஆளுங்க உன்னை எந்தெந்த இடத்துல அழகாக கட் பண்ணானுங்க பற்றியா, அவங்க எப்படி ரொம்ப ஞானமாக உன்னை கட் பண்ணி உன்னை மட்டும் தூக்கி வெளியில் போட்டாங்களோ உன்னை தெரிபடியுமாய் தேவன் கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு உன்னை மாஸ்டர் பீஸாக தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு டெய்லர் சட்டை தச்சுக்கிட்டு இருந்தாராம். தச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு துணியை எக்ஸ்ட்ரா கட் பண்ணி தூக்கி போட்டார். சட்டையை ஃபுல்லாக தச்சுட்டாரு, முடித்த பிற்பாடு இந்த காலர் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலர் வைக்கிறதுக்கு துணி பத்தலை. யோசிக்கிறாரு, ஐயோ எந்த இடத்துல தப்பு பண்ணோம், எங்கே துணியை வெட்டணும், எங்கே எக்ஸ்ட்ரா போயிடுச்சு துணி, என்னன்னு தெரியலன்ட்டு கடையே தேடுறாரு, காணோம். கட் பண்ணி போட்ட துணியை அந்த குப்பை வாராமல் துடைக்கிறாம என்ன பண்ண எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி கொண்டு போய் குப்பை டப்பாவில் கொட்டிருச்சு. இவரும் கடையே தேடுறாரு, இல்லை துணி கரெக்டாக இருந்துச்சு, எங்கே மிஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த அம்மா வந்துச்சு, ஐயா என்னையான்னு கேட்டுச்சு. இல்லைம்மா நான் சட்டை தச்சுட்டேன், இப்போ காலர் வைக்கிறதுக்கு அந்த காலர் துணி வேணும், எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு, துணி எங்கேனே தெரியல, எந்த இதில் கட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி யோசிச்சான். ஐயா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி போயிட்டு இந்த குப்பை டப்பாவில் இருக்கிற துணியை எடுத்துன்னு வந்துட்டு அவர்கிட்ட காமிச்சிச்சான். ஐயா இப்போ தான் க்ளீன் பண்ணி கொண்டு குப்பையில் கொட்டினையா. உதறிட்டு எடுத்து பார்க்குறாராம், அந்த காலருக்கு எவ்வளவு கரெக்டான துணி வேணுமோ அந்த துணி கரெக்டாக அந்த குப்பை டப்பாவில் இருந்துச்சு. எடுத்தார், தொடச்சார், தட்டினார், கட் பண்ணார், தச்சு உள்ளே வச்ச உடனே அந்த சட்டை அப்போ தான் ஃபினிஷ் ஆச்சு. ஹல்லேலூயா. சார் நான் சொல்கிறேன் சார், உங்கள் லைஃப்பில் உங்களை கட் பண்ணிவிட்டு ஒருத்தன் ஒரு வேலை பண்ணால் கூட அது கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார் இந்த தேவனை ரசிங்க சார், இந்த தேவனை ரசிங்க. தாவீதை மட்டும் கட் பண்ணி தூக்கி என்ன பண்ணிட்டாங்க வெளியில் தள்ளிட்டானுங்க. ஆனால் அவன் தான் காலர் பீஸு.
அவன் தான் மாஸ்டர் பீஸு, அவனை டம்மி பீஸுன்னு வச்சு வெளியே தள்ளிட்டானுங்க. கடவுள் பார்த்தார், யாரா டம்மி பீஸு? என் பையனா டம்மி பீஸுன்ற? நீ கூட்டு பார்ப்போம். எவ்வளோ பேரை கூட்டிட்ட? சாமுவேல் ஓடுறாரு, நில்றா அப்படின்ற. என்ன சார்? ஈசாயை பார்த்து கேட்குறார் சாமுவேல், உனக்கு பசங்கள் இவ்வளவு தானா? அந்த வார்த்தையை படிக்கும் போதில் எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாகும். 7 பசங்க இருக்கிறாங்க, 8வது ஒருத்தவங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளவு தானா? அப்போனா அன்றைக்கி டசன் வச்சுருப்பாங்க போல தானேங்க. ஆமாம், 1 டசன் 2 டசன் வாழைப்பழம் சீப்பு வாங்குற மாதிரி அன்றைக்கி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க போல. சாம்பல் கேட்குறா, உன் பசங்கள் இவ்வளவு தானா? ஈசாய் நினைக்கிறான், ஐயோ தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் கூட பிள்ளைகளை பெற்று எடுத்துக்கலாம் போலயே, 8ஓட நிறுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், இன்னும் ஒருத்தன் பாக்கி இருக்கிறான். இன்னும் ஒருத்தர் இருக்கிறானா? எங்கே இருக்கிறாமா? அவன் வண்ணாந்தத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஈசாய் மூஞ்சி இப்படி வச்சு சொல்லியிருப்பான். சாம்பல் சொல்கிறாரு, மூஞ்சியை மாத்திரா, எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சி வச்சுட்டு அவன் இப்போ உடனே வந்து ஆகணும் அப்படின்றாரு. தூக்கிட்டு வரானுங்க செல்லக்குட்டியை, வேகமாக கொண்டு வந்து நிறுத்துற. வாசல் படிலாம் சார் வர்றான் தாவீது. கடவுள் பேசுறாரு தீர்க்கதரிசிட்ட, டேய் இவன் தானே நம்மால அபிஷேகத்தை பண்றான்றார். எடுத்துட்டு ஓடி போய் அவன் தலையில ஊத்துறான் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என்னை கட் பண்ணி தூக்கி எறிந்தாலும் என்னை இணைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த மாலை வேலை கத்தவங்கிட்ட ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. உங்களை எவெல்லாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சானோ, தூக்கி எறியணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ, அவர்களுக்கு மத்தியில் உங்களை மாஸ்டர் பீஸாக நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த வேலை கம்ப்ளீட் ஆகும். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். கத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சார், கத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சில பேர் நினச்சிக்கிறீங்க கத்தர் சும்மா இருக்கிறாரு போலன்ட்டு. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்களுக்காக தேவன் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கத்தர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாருங்க? வேலை பார்த்து கொண்டு இருந்தார். வசந்த வேம வாசிக்க கடந்து போகலாம். 13ஆம் அதிகாரத்தில். நன்றி ஆண்டவர். 14வது வசனம். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 13:10 வாசிச்சீங்கல்ல, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து, அவன் மாம்சமானவன், அவனுக்கு தெரியறதெல்லாம் மாம்சமான காரியங்கள் தான் தெரியும். ஆபிரகாம் அமைதியாக நிற்கிறான். லோத்து சூஸ் பண்ணிட்டான், எல்லாத்தையும் டென்ட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அந்த சோதனைக்குள்ளே கடந்து போகிறான். ஆபிரகாம் அந்த இடத்துல வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். கடவுள் வர்றாரு. கடவுள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் கவனிக்கிறீங்க? ஆமாம். இந்த உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உங்கள் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேத்துக்குள்ள மகிழ்ச்சி. அடுத்த 100 நாள் பிக் பாஸ் பார்க்கலாம் அப்படின்னு என் மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க. நான் பிக் பாஸ் பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னாக்க, என் ஒவ்வொரு அசைவுகளையும் கேமராவில் ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதே போல தான் பிக் பாஸில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது போல் பரலோகம் உங்கள் மேலே ஒரு கவனத்தை வைத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய செயல்களை, உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய கிரியைகளை, உங்களுடைய உத்தமத்தை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய பரிசுத்தத்தை, உங்களுடைய ஜெபத்தை மனிதர்கள் கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். பரலோகமும் பரலோகத்தின் தேவனும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அந்த இடத்துல நின்று லோத்தை பார்த்து, நீ சூஸ் பண்ணிக்கப்பா, நீ பேலன்ஸ் என்ன கொடுக்குற அதை நான் எடுத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சேலஞ்ச் எந்திரிச்சிட்டாரு. யாராம இவ்வளோ பெரிய விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான். விசுவாசம் அடித்தாலும் மயங்காது, அனஸ்தீசியா கொடுத்தாலும் மயங்காது. அதான் விசுவாசம். ஆபிரகாம் சொல்றான், லோத்து நான் அதை எடுத்துக்கிறேன் ஜீன்றான். போடா போடா போடா, பிள்ளைக்குட்டியில் போய் படிக்க வைடா அப்படின்றான். போடா இதொன்று எடுத்துட்டு போடா. இதை காட்டிலும் 1000 மடங்கு சிறப்பானதை என் தேவன் எனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஆபிரகாம எல்லாரும் ஏமாளின்னு பார்த்தாங்க. ஆனால் தேவன் மாத்திரம் அவனுடைய கேரக்டரை ரசித்தார். சார் இன்னைக்கு கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னாக்க, நான் முழங்காலையே 3 நாள் நின்னையா, முழங்கால் வலி வந்துடும். அப்புறம் மூவ் எடுத்து தடவிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்க, ஐயா நான் அடே சோத்திர 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 பச்சை தண்ணி பல்லப்படாமல். அப்புறம் இல்லை ஜூஸ் மட்டும் குடிச்சையா. ஒரு ஊழியக்கார் உபவாசம் போட்டார். விசுவாசிங்களும் ஜூஸ் வாங்கிட்டு போகிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாக்க, இல்லை பாஸ்டிங்கில் இருக்கிறது. சரி, தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டாரு. சரி, அதனால் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறோம். சார் பச்சை தண்ணி குடிக்க மாட்டாராம், ஆனால் ஜூஸ் மட்டும் குடிப்பாராம். அப்படி ஒரு உபவாசத்தில் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் இப்போ எது சொல்லிட்டு இருந்ததா,
கேரக்டர். தேவன் கேரக்டரை ரசிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ நேரம் முழங்கால நின்னீங்க அப்படின்ற பரலோகம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஜி என்னப்பா ஜி 2 மணி நேரம் ஜி, 3 மணி நேரம் ஜி, 3 மணி நேரம் ஜி, எவ்வளோ முழங்கால நிற்கிறாரு பாரு ஜி. அந்த சீன்லாம் தேவனிடத்தில் ஆகவே ஆகாது. முழங்கால நிற்கிறது, முகம் குப்புற படுக்கிறது, அந்த கேரக்டர்லாம் கிடையாது. உங்கள் கேரக்டரை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எப்படி மெச்சூராக இருக்கிறீங்க, எப்படி விசுவாசிக்கிறீங்க, எப்படி தேவனை சார்ந்திருக்கிறீங்க, எப்படி தேவனுக்காக நிற்கிறீங்க, எப்படி தேவன் செய்வான்னு விசுவாசிக்கிறீங்க, என்ன இடத்துல எப்படி மெச்சூராக இருக்கிறீங்க, உங்கள் கேரக்டரை உங்கள் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் கேரக்டர் அவர் பார்க்குறாரு சார். நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது உங்கள் கேரக்டரை தேவன் ரசிக்கிறாரு. உங்கள் கோபத்தை தூண்டும்படியாக சில பேர் பேசும் பொழுது அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கேரக்டரை தேவன் ரசிக்கிறாரு. உங்களை ஒருத்தர் ஏமாற்றி எடுத்துகிட்டு போகும்போது கூட நீங்கள் பார்த்துட்டு டேய் போடா போடா, என் தேவன் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை எனக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று ஆபிரகாம் சொல்லும் பொழுது தேவன் சிங்காசனத்தில் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, நாடா அப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிற. அதனால தான் கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ற காரியத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த கேரக்டர் கடவுள் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, லோத்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தான்ல, அவன் தப்பானதை பார்த்து தப்பான வழியில் போயிட்டான். அவனுக்கு இப்போ தெரியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாரு அவன் வாழ்க்கை எப்படி சிரிக்க போகுதுன்னு. நீ என்னைய நம்பி எப்படி பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி பார்த்த பத்தியா. இப்போ கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமே இப்போ நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு, பார்த்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையும் நோக்கி. சரி சார், இப்போ லோத்து இந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டார் சார். ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்கணும்? பார்வா ஆபிரகாமே, அந்த முந்திரி கொட்டை பையன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான், நீ மனசை வருத்தப்படாதரா, இந்த மிச்சம் 3 பக்கம் இருக்குது, இந்த 3 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா நல்ல கடவுள். ஆனால் அவன் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இதை பாரு ஆபிரகாமு, அவன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான், ஆனாலும் அதுவும் உனக்கு தான். ஹல்லேலூயா. என்னதுங்க? அவன் அந்த பக்கம் போயிட்டான், ஆனால் அதுவும் உனக்கு தான். எப்படி ஆண்டவரை சொல்கிறீங்க? நீ உன் கண்களை ஏறெடுத்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அப்போ அவன் போன திசையும் அதில் அடங்குமா அடங்காதா? அவன் தேர்ந்தெடுத்து போனாலும் தேவன் அவனுக்கென்று ஆபிரகாமுக்கென்று அதையும் தேவன் சேர்த்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாதம் சர்ப்ரைஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த மாதம் சர்ப்ரைஸ் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. என்ன சர்ப்ரைஸு? 2 இட்லி கேட்டேன் சார் கடையில், அவன் 4 கட்டி கொடுத்துட்டான் சார். அப்படியா? ஆமாம். எப்படி என்னன்னு தெரியல, 2 இட்லி தான் கேட்டால் 4 கொடுத்துட்டான். சர்ப்ரைஸு. வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும்பொழுது சர்ப்ரைஸ் ஆகுறீங்களே. நான் ஒரு முறை போய் கேட்டேன், அப்பா எனக்கு பூரிக்கு கிழங்கு வேணாம், வடகரி கூடான்னு கேட்டேன். அவன் முடியவே முடியாதுன்ட்டான். கல் நஞ்சக்காரனாக இருக்கான் போலன்ட்டு வந்துட்டேன். ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கிழங்கும் வச்சுருக்கான், வடகரியும் வச்சிருக்கான். யோசிச்சு பார்த்தாரு, சிரிச்சேன். ஆண்டவர் பார்த்தாரு, சாப்பிட்றா. ஹல்லேலூயா. சாப்பிட்றா. நீ ஏன் பையன்டா, அவன் கொடுக்க மாட்டேனாக்கா விட்டுருவோமா? வடகரியும் கொடுப்போம், கிழங்கும் கொடுப்போம், சாப்பிட்றா நீ அப்படின்னாரு. அது சாப்பிடும் பொழுது எனக்குள்ள ஒரே சிரிப்பு. கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் அவன் கையிலே கொடுக்கும்படி தேவன் செய்தார். பார்த்தீங்களா? இந்த ஒரு சின்ன சர்ப்ரைஸு உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் சில பேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ சேர்த்து தேவன் கொடுக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் எப்படி பார்க்கணும். மனுஷன் பார்க்குறபடி பார்க்கக்கூடாது. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்குறாரு. ஆபிரகாம் இருதயத்தை பார்த்தார் விட்டு கொடுக்கும் பொழுது. என் பையன்டா எப்படி இருக்கான் பாரு, என்ன மாதிரியே இருக்கிறான்டா. என் பையன் என்ன மாதிரியே இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா இருக்காதா? ஆமாம். நான் தாராளமாக கொடுக்குறேன். என் பையன் சொல்கிறேன், கொடுக்காங்கடி, உள்ள வைங்க, தராதிங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் என்ன சொல்லுவேன்? ஏன்டா விட்றா, குடு கடவுள் நமக்கு கொடுப்பாடுறா, என்ன போல நீயும் வாடான்றான். அவன் போகிறான் ஒரு இடத்துல ரொம்ப தர்மம் கேட்குறாங்க, டக்குன்னு 100 ரூபா எடுத்து போடுறான். நான் பார்க்குறேன், டேய் என்னடா 100 ரூபா போடுற, விட்டுங்க டாடி, கடவுள் நமக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது திட்டுற மாதிரி தொண்டை வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்மள மாதிரி தான் நம்ம பையன் இருக்கிறான், கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி தான் கடவுளை போல் நீங்கள் சில வேலையில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போது தேவன் உங்களை ரசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, டே அவன் ஒரு பக்கம் தானே எடுத்தான், அதையும் சேர்த்து நான் உனக்கே கொடுக்குறேன்டா, 4 பக்கம் எடுத்துக்கொண்டார். அந்த வசந்த வாசிங்க 14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார்,
நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆமென் 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 ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாருங்க? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார். நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்களுடைய கண்ணில் எப்படி பார்க்கணும், பெர்ஸ்பெக்டிவ், நோக்கம், கண்ணோட்டம் மாறிடுச்சுனாக்கா வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. கழுகு எப்படி தன் இரையை பார்த்து அதை பிடித்து தூக்குகிறதோ அப்படியே இறை மக்களாகிய நீங்கள் இறை வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க, எப்படி அந்த வார்த்தை மேலே நிற்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து லோத்து போன ஒரு திசை மாத்திரமல்ல 4 திசையையும் தேவன் அவனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த காலையில் அம்மா ஒரு ஜெப குறிப்பு சொன்னாங்க. உங்கள் பொண்ணாம்மா கவர்மெண்ட் வேலைக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயே என்ன யோசிக்கக்கூடாதுனாக்க, எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷனில் வருவாங்களோ, எத்தனை பேர் பணம் கொடுப்பாங்களோ, எத்தனை பேருக்கு அது நடக்குமோ, எத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட போகிறாங்களோ, நமக்கு என்ன கிடைக்க போகிறோமோ, அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. வந்துருச்சு அப்படின்னாக்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னதுங்க? கர்த்தர் வேலையை கொடுத்துட்டாரு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்காக தேவன் வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. அங்கே 10 சீட்டு காலியாக இருந்து 10 பேர் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னாக்க நான் சொல்கிறேன், ஆல்ரெடி உங்கள் பொண்ணு அந்த வேலைக்கு தேவன் செலக்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அப்படி தான் விசுவாசிக்கணும், அப்படி தான் பார்க்கணும். சரி போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிடைச்சா கிடைக்குது, கர்த்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், அப்படி யோசிச்சு போகக்கூடாது. சார் நான் போகிறேன், போய் அப்பாயின்மெண்ட் லிட்டோடு நான் வீட்டுக்கு வர போகிறேன், நான் நினச்சதை காட்டிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சர்ப்ரைஸை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாமை தேவன் சர்ப்ரைஸ் பண்ணார். எப்படி சர்ப்ரைஸ் பண்ணார்? லோத்து ஒரு திசை எடுத்துட்டான்டா, மிச்சம் 3 திசை நீ எடுத்துக்கோன்னு சொல்லல, அதையும் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு செய்ய முடியும் என்றால் உங்கள் லைஃப்லையும் எதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சர்ப்ரைஸாக வந்து தேவன் கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. தினகரனுக்கும் ரேணுகாக்கும் அண்ணன் ஜெபிச்சாங்க. கடவுள் உள்ளத்தில் சொன்னார், சிறப்பான ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சுதந்திரங்க? சிறப்பான ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய காரியங்களை பண்ண போகிறாரு. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விதத்தில், நீங்கள் கனவுல கூட நான் பார்க்கலன்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு சுதந்திரத்தை தேவன் உங்களுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், அவங்க 2 பேர் விசுவாசிக்கிறதை தாண்டி உங்களுடைய விசுவாசத்தையும் தேவன் செயல்படுத்தக்கூடியவராக, பூமியில் இருவரும் ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். அவங்களுக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்குறாருனாக்க உங்களுக்கு அதை விட சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. வாழ்க்கையில் மற்றவனை போல பார்க்காதீங்க, உலகத்தான போல பார்க்காதீங்க. ஐயோ போயிடுச்சு, ஐயோ வரலையா, எனக்கு தேவன் சிறப்பானதை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் பிரச்சனைக்கான பதிலை பார்க்கக்கூடாது, பிரச்சனைக்கான வார்த்தையை பாருங்க, வார்த்தையில் நில்லுங்க. கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறபடினால என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்வார். ஹல்லேலூயா. என்னை வெட்டி தூக்கி போட்டிருந்தா கூட என்னை தேவன் மறுபடியும் கொண்டு வந்து ஒட்டி வைக்கும்படி செய்வார், ஒட்டி வைக்கும்படியாக செய்வார். உங்களை பல இடத்துல வெட்டி தூக்கி போட்டிருக்கலாம், இப்போ உங்களை தேவன் கொண்டு போய் ஒரு இடத்துல ஒட்ட வைக்க போகிறாரு. அந்த ஒட்ட வைக்கிற இடம் நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத விதத்தில் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி 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 தகப்பனே. அப்பா, அந்த மாலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர். மரத்தில் தூக்கப்பட்ட